ஓம் ஓம் சாந்தி. இன்று ஜனவரி 6ஆம் நாள், நமது அழகான தவத்தின் நாள். நிரந்தரமாக பாபாவோடு நினைவின் தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருட்களின் மீதான ஆசை, உடல் சார்ந்த உறவுகளின் மீதான பற்றுதல் ஆகியவை யோகத்தின் இந்த பாதையில் பெரிய தடைகளாகும். எந்த ஒரு மனிதரின் புத்தி இப்படிப்பட்ட பற்றுதல்களிலிருந்தெல்லாம் விடுபடுகிறதோ அவர் இயல்பாகவே சிவதந்தையின் நினைவில் மூழ்கிவிடுகிறார். மேலும் அவர்தான் பாபாவின் அன்பில் மூழ்கவும் முடியும். நமது அன்பானது அங்கும் இங்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது என்றால், பொருட்கள், வசதி வாய்ப்புகள், பெயர் புகழ் மரியாதை, உடல் சார்ந்த உறவுகள் அல்லது ஆன்மீக உறவுகள் என்று அன்பு பகிர்ந்தளிக்கப்படும் போது அந்த அளவிற்கு பாபாவின் மீது அன்பு குறைவாகவே செல்கிறது. எனவே பலவிதமான பற்றுதல்கள், ஈடுபாடுகளிலிருந்து விலகுவோம். அதற்கான மிக அழகான பயிற்சி, பாபா அனைத்தும் உங்களுடையது. எங்களிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் பாபா கொடுத்தவையாகும். இவை அவருடைய சொத்தாகும். அவர்தான் சேவைக்காக நமக்கு வழங்கியிருக்கிறார். உண்மையில் இவை அனைத்தும் பாபா உடையதே. நாம் வெறும் ட்ரஸ்டி தான். நம்மிடம் குணங்கள் இருக்கின்றன, தகுதிகள் இருக்கின்றன, விசேஷமான கலைகள் இருக்கின்றன, செல்வம், சொத்து ஆகியவை இருக்கின்றன, பதவி, பொசிஷன் இருக்கின்றன. நாம் உண்மையான மனதோடு ஏற்றுக்கொள்வோம். இவை அனைத்துமே பிரபுவின் கொடையாகும். இவற்றையெல்லாம் நான் அடைந்திருக்கிறேன் என்பது நமக்கு பற்றுதலை ஏற்படுத்தி விடுகிறது. மாறாக இவை பாபாவுடைய சொத்தாகும். அவர் சேவை செய்வதற்காகவே எனக்கு இவற்றை வழங்கியிருக்கிறார். நான் வெறும் ட்ரஸ்டி என்று நினைக்கும் போது நமது உணர்வு மிக அழகானதாக ஆகிவிடுகிறது. நாம் பற்றுதலிலிருந்து விடுபட்டு விடுகிறோம். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் சமர்ப்பண உணர்வினை பயிற்சி செய்வோம். பாபா அனைத்தும் உங்களுடையது, இந்த உடல் கூட உங்களுடையது என்று முதலில் உடலை அர்ப்பணித்து விடுவோம். இப்போது மீதம் இருப்பது ஜொலிக்கக்கூடிய நிராகார ஆத்மா நான் மட்டுமே. இந்த மனமும் உங்களுடையது. இப்போது இந்த மனதில் உங்களுக்கு பிடிக்காத எந்த எண்ணமும் எழும்பவே முடியாது. மனம் முழுவதுமாக தந்தைக்கு அர்ப்பணம். பாபாவின் முரளிகளிலிருந்து நமக்கு என்ன சிந்தனைகள் கிடைக்கின்றனவோ அவை மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். செல்வம் கூட பாபா உங்களுடையது. உலகில் மனிதர்களுடைய எத்தனை நேரமும் சக்தியும் செல்வத்திற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் விலகிய மனப்பான்மையோடு பணத்தை சம்பாதித்தார்கள் என்றால் அதில் பதற்றம் ஏற்படாது, குழப்பங்கள் ஏற்படாது. மேலும் சகஜமாகவே செல்வம் கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் பாபா, எனது புத்தி கூட உங்களுடையது. இது காலம் வரையிலும் இந்த புத்தியில் நிரம்பி இருக்கக்கூடிய சாஸ்திரங்களின், புத்தகங்களின் ஞானம், அவை சார்ந்த சிந்தனைகள் ஆகிய அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டு பாபா கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தை சிந்தனை செய்வோம். தந்தை கொடுத்திருக்கக்கூடிய தெய்வீகமான விவேகத்தினால் புத்தியினை நிரப்பிக் கொள்வோம். கூடவே என்னுடைய ஒவ்வொரு கர்மமும் உங்களுக்காகவே என்று எண்ணம் வைப்போம். இவ்வாறு அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து அந்த சமர்ப்பண உணர்வில் நிலைத்து விடுவோம். இவ்வாறு நாம் செய்தோமானால் பாபாவின் தரப்பிலிருந்தும் நமக்கு குரல் கேட்கும், குழந்தாய், எனது அனைத்தும் உன்னுடையதாகும். பாபாவின் அனைத்து பொக்கிஷங்களும் என்னுடையவையாகும் என்ற அழகான அனுபவமும் நமக்கு ஏற்படும். முதன்மையான பொக்கிஷமாகிய மகிழ்ச்சியின் பொக்கிஷம் நமக்குள் நிறைந்து கொண்டே செல்லும். கவலையற்ற வாழ்க்கை உருவாகிவிடும். ஏனென்றால் எனது எனது என்பதுதான் சுமையை உருவாக்குகிறது. ஜனவரி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நமது தவத்தினை நாம் தளர்வடைய செய்யக்கூடாது. நமது ஆழமான தவம்தான் உலகின் பிரச்சனைகளை முடிவடைய செய்யும். இந்த தவத்தின் பலமானது உலகிலுள்ள பல ஆத்மாக்களுக்கும் பலத்தை வழங்கும். எனவே இதன் மீது முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். எனவே இன்று மீண்டும் மீண்டும்
இந்த உடலை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்தபடி நான் ஒரு அசரீரியான ஆத்மா என்று பயிற்சி செய்வோம். மேலும் சூக்ஷ்ம உலகிற்கு சென்று முன்னிலையில் பாபாவை பார்த்து அவரிடம் பேசுவோம். பாபா, எனது அனைத்தும் உங்களுடையது. மேலும் உணர்ந்து பார்ப்போம், பாபா மிகுந்த அன்போடு புன்னகைக்கிறார். மேலும் தனது வரமளிக்கும் கரத்தை என் தலை மீது வைத்து விட்டார். ஓம் சாந்தி.